வாழ்க வளமுடன். நான் உங்கள் சிவா. இன்னைக்கு சுவையான மெதுவடை எப்படி செய்யறது, அது குறிப்பா நம்ம உளுந்த மாவெல்லாம் யூஸ் பண்ணல, அரிசி மாவை பயன்படுத்தியே சுவையான மிருதுவான வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மெதுவடை பண்றதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து உளுந்த பருப்பு நம்ம உளுந்து போடாம வெறும் அரிசி மாவுல நம்ம இந்த மெதுவடையை பண்றாங்க. ரொம்ப ரொம்ப அழகா வரும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் 1 கப் அரிசியை நான் என்ன பண்ணேன், பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் அடிச்சு இப்படி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு நம்ம என்னன்னா தண்ணி விடணும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி விடுறோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலா 1 கப்பு தயிர், 1 கப்பு தயிர் விடுறோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் உள்ள போடுவோம். பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த இஞ்சி அதில் போடுறோம் நம்ம. அப்புறம் ஜீரகத்தையும் போடுறோம். அப்புறம் மிளகையும் நம்ம அதில் போடுறோம். ஒரு 2-3 மிளகையும் நம்ம அதில் போடுறோம். இப்போ இதை நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா விரைச்சி விடணும். நம்ம டீஸ்பூனில் நான் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பும் போட்டிருக்கணும் நம்ம. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, சட்டி அடுப்பில் வச்சு இதை அடி பிடிக்காமல், ஏன்னா இந்த அரிசி மாவு கீழே போய் அப்படியே உட்காந்துருக்கும், நல்லா அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்கவே விட்டுறக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப சிம்மில் வச்சே கிண்டணும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நான் ஒரு 5 நிமிஷம் கூட கிண்டலை. நீங்கள் ரொம்ப வேலைப்பாடு இருக்குமோ நினைக்கக்கூடாது. 5 நிமிஷம் தான் நான் அப்படி வச்சு கிண்டினேன். பாருங்க, அழகான நம்ம உளுந்த மாவு மாதிரியே அப்படியே அழகாக வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம பொடிசாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை நம்ம அதில் போடுவோம். ஒரு சின்ன வெங்காயத்தை தான், சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தால கொஞ்சம் மல்லிக்கீரையை நம்ம அதை கூட போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்ருவாங்க. இப்படி கையை வச்சு நல்லா வரிசை நம்ம இப்போ இப்படியே கலந்து விட்ருவோம். இப்போ இளம் சூட்டில் நம்ம இருக்கும்போதே வடை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பக்குவமான, அதாவது நல்லா பிசுன்னு உளுந்த மாவை நம்ம அரைச்சா எப்படி வாழுமோ அதே மாதிரி நல்லா கம் மாதிரி அந்த பேஸ்ட் மாதிரி வந்துட்டு பாருங்கள். பார்த்தாலே தெரியும், உளுந்த மாவு மாதிரி இது தெரியும், வித்தியாசம் தெரியாது, அப்படியே தெரியுங்க. இப்போ நம்ம ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வேறு எந்த எண்ணெய்னாலும் உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் அந்த ஒரு முக்க மெதுவடையை அப்படியே மெதுவாக எண்ணெயில் போடுறேன். அப்போ இந்த மாதிரி தான் அடுத்தாலே நம்ம சின்னதாட்டு உருட்டி கையில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் அந்த மாதிரி நம்ம போட்டுடலாங்க. இப்போ நான் 2 வடையை நான் இதில் போட்டிருக்கேன். பொரியட்டுங்க. பாருங்கள், இந்த நம்ம வடையை மாவு அப்படி போட்டோம்னு நல்ல டக்கு டக்குன்னு கொதிக்கும்ல, அது குறைஞ்ச பிறகு நம்ம மாற்றி போடணும். நல்ல நுரை இப்படி கொதிச்சிட்டு இருக்கும்போது மாற்றி போட ட்ரை பண்ணோன்னா உடஞ்சிரும் வடை. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த இப்படி கொதிச்சு வர்றது கம்மியான பிறகு தான் நம்ம அடுத்தால நம்ம என்ன பண்ணணும்னா அதை மாற்றி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்க, வெறும் அரிசி மாவில் உளுந்து எதுவுமே சேர்க்காம அரிசி மாவில் நம்ம வடை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. மொறுமொறுன்னு நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த வடையை எடுத்து நம்ம பார்ப்போம். பாருங்க, நம்ம ஹோட்டலில் இருக்க மாதிரி அழகாக நல்லா பொதிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த சட்டில் மிக்சி நம்ம இப்படி சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, அருமையாக இருக்குங்க. இந்த அரிசி மாவை பயன்படுத்தி நம்ம செய்த இந்த மெதுவடை மிக மிக அழகாக வந்திருக்குங்க. நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சாயங்காலம் டீ கூடால இந்த மெதுவடை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அவ்வளோக்கு அழகாக இருக்கும். சட்னி வச்சு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் இதை நீங்கள் வீட்டில் ஒருக்கா செய்து பாருங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.